வந்தது. சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது? நீங்கள் சொல்வதில் இருந்து ஆங்கிலேய அரசு வெளியிட்ட அறிக்கைகளும் ஆணைகளும் அவர்கள் எந்தவிதமான அச்ச உணர்வுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் மக்களை சித்திரவதை செய்திருப்பார்கள் என்பதை கற்பனை செய்து பார்க்கிறேன் தாயே. ஆம் மகனே, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதே கூட அப்பாவி மக்களை அடக்குமுறைகளின் மூலம் அச்சமூட்டுவதுதானே. ஆங்கிலேயர்கள் அதைத்தான் அன்று செய்தார்கள். சென்னை மற்றும் அதனை சுற்றியிருந்த மாகாணங்களில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நீதித்துறை அறிக்கைகளில் இடம்பெற்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகவே இருந்தது. அந்த அறிக்கை பிரிட்டிஷ் அதிகாரத்தை கீழிறக்குவதற்காக நடக்கும் சதி வேலைகளின் ஒரு பகுதியாக கலகக்காரர்களுக்கு இடையே பரிமாறப்படும் கடிதங்களில் ராஜ துரோக கருத்துக்களும் கடுமையான வார்த்தைகளும் வெளிப்படையாக விவாதிக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிடப்பட்டது. 1857 ஜூலை 25ஆம் தேதியிட்ட பிரிட்டிஷாரின் பெல்காம் அரசியல் ஏஜென்ட் அளித்த புலனாய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட முக்கிய தகவல் இதுதான். கலவரத்தின் தீவிரம் மைசூர், கர்னூல், சென்னை இங்கெல்லாம் கிளைத்து பரவுவதற்கான அபாயம் தென்படுகிறது. இதன் மையமாக சென்னை விளங்குகிறது. சென்னையிலிருந்து 2 உளவாளிகள் கிளம்பிச் சென்றுள்ளார்கள். அவர்கள் மீது பிரிட்டிஷ் அரசு தனது கண்காணிப்பை பலமாக்க வேண்டும். அவர்களின் உளவு வேலைகளை முறியடிக்க வேண்டும் என்று அந்த புலனாய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் சென்னை மாகாண பிரிட்டிஷ் அரசு முழு பலத்தையும் பிரயோகித்து போராட்டத்தின் தொடக்க கட்டத்திலேயே கிளர்ச்சியாளர்களின் கலகங்களை அடக்குவதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தது. 1857 ஜூன் மாத தொடக்கத்திலேயே கடலோர மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு சுற்றறிக்கைகளை அனுப்பியது. ஜூன் 27ஆம் தேதியிட்ட சுற்றறிக்கையில் வலியுறுத்தப்பட்ட விஷயம் இதுதான். சென்னைக்கு வரும் பெங்கால் இராணுவத்தின் சிப்பாய்கள் மீதும் அவர்களின் நடவடிக்கைகள் மீதும் எப்போதும் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அங்குள்ள கலகக்காரர்களுடன் கலந்து பேசி ராஜ துரோக செயல்களிலும் கலகங்களிலும் ஈடுபடுவதற்கான அபாயகரமான சூழல் உருவாகியுள்ளது என்கிறது ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் மெட்ராஸ் ஜுடிஷியல் கன்சல்டேஷன் எண் 38. இது 1857 ஜூன் மாதம் 30ஆம் தேதியிட்ட ஒரு அறிக்கை. 1857 ஜூலை 10ஆம் தேதியிட்ட சுற்றறிக்கையில் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்பட்ட ஒரே விஷயம், ஃபக்கீர், பைராகி, பண்டாரம் இவர்களுடன் சந்தேகப்படும்படியான மக்கள் சென்னை மாகாணத்தின் பல்வேறு மாவட்டங்களின் உட்புறங்களிலும் பரவலாக ஊடுருவியுள்ளார்கள். அவர்கள் மீது தகுந்த கண்காணிப்பு தேவை என்பதுதான். 1857 ஜூன் 27ஆம் தேதியிட்ட சுற்றறிக்கையான எண் 733 பெங்கால் இராணுவத்தின் சிப்பாய்களை அரசின் கண்காணிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் வைத்திருப்பதற்கான செயல் திட்டங்களை கொண்டிருந்தது. ஜில்லா நீதிபதிகளும் மற்ற உயரதிகாரிகளும் செஷன்ஸ் நீதிபதிக்கு உரிய அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளலாம். கவர்னரின் ஏஜென்ட்டுகள் கமிஷனர்களாக செயல்படலாம் என்ற அறிவிப்பு
1857ஆம் ஆண்டின் விதி எண் 14 கீழ் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசின் ஆணைக்கு கட்டுப்பட மறுப்பவர்களுக்கு எதிராகவும் அரசின் நடவடிக்கைகளுக்கு கீழ்ப்படிய மறுப்பவர்களுக்கு எதிராகவும் கலகம் செய்பவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள 1857ஆம் ஆண்டின் விதி எண் 11 மற்றும் 14 வலியுறுத்தியது. 1857 ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை சென்னை மாகாணத்தின் உட்பகுதிகளில் கலகக்காரர்களும் சந்தேகப்படும் நபர்களும் மத ரீதியான கோஷங்களை புனைந்த பிச்சைக்காரர்களாகவும் இராணுவ உடையில் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தவர்களாகவும் தேசத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஊடுருவி இருப்பதாக எச்சரித்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.